ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையை, வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளும் வகையில் துன்பத்துக்கும் துயரத்துக்கும் மன உளைச்சலுக்கும் மன அழுத்தத்துக்கும் ஆளாகி துவண்டு போய் விடுகிறார்கள். இதிலிருந்து மீண்டு வர உன் சாயப்பா சொல்வதை கேள் தங்கமே, கூர்ந்து கவனி. என் செல்வமே, என் அறிவுரையை முழுவதுமாக கேள். எதையுமே சபிக்காமலும் வாழுங்கள். நீ வாழ்வதற்கு நீதானே பொறுப்பு. எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாயோ அப்படி உன்னை ஆக்கிக் கொள்வதற்கான ஆற்றலும் திறமையும் உனக்கு உள்ளது, அதீதமாக உள்ளது. நீ அனுபவிக்கும் துன்பத்திற்கு நீயே காரணமாகி விடுகிறாய். எனவே எழுந்திரு, துணிந்து நில், அதோடு விழித்துக்கொள். உன்னை சுற்றி நடப்பதற்கு என்ன செய்யணும்னு முயற்சி எடு, போராடு. நீயே சுயமாக நின்று உன் எதிர்காலத்தை உருவாக்கு தங்கமே. அறிவு, உள்ளம், இந்த இரண்டில் எதை பின்பற்ற வேண்டும் என்று போராடும் போது உன் மனசு என்ன கூறுகிறதோ அதையே செய்துவிடு. அடுத்தவரிடம் கேட்கவே வேண்டாம், அதை பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். உன் சாயப்பாவிடம் நம்பிக்கை வைக்க வேண்டும். அதே நேரத்தில் உன்னிடத்தில் உனக்கு நம்பிக்கை இல்லாவிட்டால் உன்னை யாருமே காக்க முடியாது. உன் மீது உள்ள தவறுக்கு நீ யார் மீதும் எப்போதுமே பழி சொல்லக்கூடாது. உன் தவறை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும், உன் தப்பை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும், பகிரங்கமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். வீண் பழி சொன்னால் உன் வாழ்வில் எந்த மாற்றமும் ஏற்படாது. ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, என்னைக்காவது ஒரு நாள் நீ எந்த பிரச்சனையுமே நீ சமாளிக்கவில்லை என்றால் நீ தவறான பாதையில் போய்கிட்டு இருக்கிறாய் என்றுதான் உறுதியாக சொல்லலாம். உன்னிடம் இருந்து விலகி இருக்க விரும்புவரிடம் வற்புறுத்தி அன்பை பெற நினைக்காதே. அந்த அன்பால் உனக்கு எந்தவித பயனும் கிடைக்கப் போவதும் இல்லை. செல்வமே, பிரச்சனைக்கு இரண்டு காரணம்தான். என்னன்னு கேட்கிறாயா? யோசிக்காமல் செயல்படுவது, செயல்படாமல் யோசிச்சுக்கிட்டே இருப்பது. உன் சாயப்பா சொன்னதை கவனமாக கேட்டு நடந்துக்கிட்டேன்னா உனக்கான வாழ்க்கை நிச்சயமாக பிரகாசமாக ஜொலித்துவிடும் தங்கமே. நீ மிகவும் அதிர்ஷ்டசாலித்தான். உனக்கான நேரம் வந்துவிட்டது. இது இந்த பதிவை கேட்டது முதல் நல்ல செய்திகள் தேடி வரத் தொடங்கும். அதனால்தான் நல்ல செய்தி தர உன் வீடு தேடி வந்துள்ளேன் என்று கூறினேன். வா செல்லமே, வந்து இந்த அதிர்ஷ்டத்தை பெற்றுக்கொள். எனது அன்பான உறவுகளை, உனக்கு மனம் தடுமாறுகிறது, எப்போதும் அலைபாய்ந்து கொண்டே இருக்கிறது. இதையெல்லாம் சரி செய்யுங்கள் சாயப்பா என்று நீ கேட்பதும் காதில் விழுகிறது. உன்னை வெறுப்பவர்கள் இந்த பூமியில் இருக்கத்தான் செய்வார்கள். முன்னேற வேண்டும் என்று நினைத்தால் நீ நிச்சயமாக இவர்களை கடந்து போய்தான் ஆக வேண்டும். தைரியமாக கடந்து போய் ஆக வேண்டும். தன்னம்பிக்கை உள்ளவராக இருந்தால் மட்டுமே நீ வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். நல்லா தெரிஞ்சுக்கோ. குறை சொல்பவர்களால் நிச்சயம் ஜெயிக்கவே முடியாது. வாழ்வில் நன்றாக வாழ்ந்து விட்டதாக நினைப்பார்கள், ஆனால் பல பேர் பேச்சுக்கு ஆளாக இருப்பார்கள். மற்றவர்களை பார்த்து முதுகுக்கு பின்னால் பேசுபவர்களாலும் ஜெயிக்க முடியாது. உன் வாழ்க்கையில் உன் கனவை நோக்கி, உன் லட்சியத்தை நோக்கி ஓடினால் மட்டுமே ஜெயிக்க முடியும். என் வாழ்க்கையில் இப்படி நடந்து விட்டதே, என்ன செய்வது என்று ஓரமாக போய் உட்காராமல் எப்படி அடுத்த நிலைக்கு, அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லலாம் என்று மட்டும் யோசி. அடுத்து என்ன என்று உன் உள்மனது மன உளைச்சலிலோ மன காயத்திலோ இருக்கும்போது இந்த கேள்வியை கேட்க நிச்சயமாக பழகி கொள்ளணும். நீ முன்னேற வேண்டுமென்றால், நீ வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டுமென்றால் நீதான் அடிகளை எடுத்து வைக்கணும். நீ வாழ்க்கையில் எந்த நிலைக்கு சென்றாலும் குறை சொல்பவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். கண்கூடாக பார்த்து கொண்டிருப்பாய். நீ ஜெயிக்கக்கூடாது என்று நினைப்பவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். நீயும் அதையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறாய். ஒவ்வொரு நாளும், ஏன் ஒரு நொடி பொழுது கூட நீ பார்த்து கொண்டுதான் இருக்கிறாய். நீ முன்னேறக்கூடாது என்று ஆசைப்படுபவர்கள் இருப்பார்கள். அவர்கள் என்ன நினைப்பார்கள்? உன்னை மூளையில் எப்படி முடக்கலாம் என்று யோசிப்பார்கள். உன்னை எப்படி படுகொலியில் தள்ளலாம் என்று யோசிப்பார்கள்.
உன்னை எப்படியெல்லாம் அவதூறாக பேசி உன் மனதை கெடுக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். உன் வளர்ச்சியிலே போட்டி போடுபவர்களும் இருப்பார்கள். உன்னை வெறுப்பவர்கள் முன்பு வெற்றி பெற்று காட்டு தங்கமே. இதற்கெல்லாம் ஏன் சொல்கிறேன் என்று தெரிகிறதா? உன்னை வெறுப்பவர்கள் முன்பு வெற்றி பெற்று காட்ட வேண்டும். உன்னிடம் போட்டி போடுபவர்களிடம் வெற்றி பெற்று காட்ட வேண்டும். உன் திறமையே பதில் சொல்லிவிடும் தங்கமே. சோர்ந்து போகாதே, சோர்ந்து போய் விடுவாதே, துவண்டும் விடாதே. சோர்ந்து போய் விட்டால் துவண்டு விடுவாய். பின் எப்படி ஜெயிக்க முடியும்? நீ ஜெயிக்கக்கூடாது என்று ஆசைப்படுபவர்கள் முன்பு நீ ஜெயித்து காட்டணும். அங்கேதான் உன் திறமை இருக்கிறது, அங்கேதான் உன் சாதனை இருக்கிறது. சோதனையை தகர்த்து சாதனையாக மாற்ற அது உன்னால் முடியும், உன்னால் மட்டுமே முடியும். இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும் உன் மீதும் என் மீதும் உள்ள நம்பிக்கையை கைவிட்டு விடாதே. என் செல்லமே, நீ போராடி போராடி களைத்து போய்விட்டாய். எல்லா தெய்வங்களையுமே நீ மனதார வழிபடுகின்றாய். உன் செயல்களில் எந்த தவறும் இல்லை. உன் போராட்டத்துக்குரிய பரிசை பெறப்போகிறாய், முழுவதுமாக பெறப்போகிறாய். செல்வமே, உன் சாயப்பா சீரடியிலிருந்து உனக்காகவே சொல்கிறேன். வாழ்க்கை போராட்டத்தில் நீ ஜெயித்து விட்டாய். இனி உனக்கு கவலை இல்லை, கஷ்டம் இல்லை. நீ வாழ்க்கையில் உயர்ந்த இடத்திற்கு செல்ல போகிறாய். உன் வாழ்வு எப்படி இருக்க போகிறது என்று தெரியுமா? செழிப்போடு, சந்தோஷமாக, மகிழ்ச்சிகரமாக, ஆனந்தமாக, மனம் குளிரும்படி இருக்க போகிறது. நீ உன் வாழ்க்கை துணையுடனும் உன் பிள்ளைகளுடனும் சந்தோஷமாக இருக்க போகிறாய். அத்தகைய சூழல் உனக்கு வந்து விட்டது, இதோ நெருங்கி வந்து விட்டது. செல்வமே, நம்பிக்கையும் பொறுமையும் உன்னை தலைகாத்து சத்தியத்தை ஜெயிக்க வைத்து விட்டது. இனி எல்லாமே உன்னை தேடி வரும், உனக்காகவே உன்னை தேடி வரும். செல்வங்கள், உறவுகள், மகிழ்ச்சி, ஆனந்தம், சந்தோஷம், சொந்த பந்தங்கள் என அத்தனையும் உனக்கே பரிசாக தரப்போகிறேன். உன் கடினமான உழைப்பிற்கு உன் சாயப்பாத்திரம் அன்பான பரிசோடு வாழப்போகிறாய். நல்ல செய்தி கேட்டு விட்டாய்தானே? சந்தோஷம்தானே? இனி உன் கஷ்டங்கள் அனைத்தும் சூரியனை கண்டதும் பனி விலகுவது போல விலகப் போகிறது. இனி உன் வாழ்வில் கஷ்டங்கள் என்ற பேச்சுக்கே இடமில்லை. இனி எல்லாம் இன்பமயம்தான். மங்களகரமான நிகழ்ச்சி நடக்கப் போகிறது. நீ பட்ட வழிகள் எல்லாம் பஞ்சாக பறக்கப் போகிறது. செல்வமே, என் வார்த்தையை நீ நம்ப வேண்டும். எனக்கெல்லாம் இது கிடைக்காது என்று மட்டும் நினைத்து விடாதே. உனக்கு கிடைக்காமல் வேறு யாருக்கு கிடைக்கும் என்று நம்பிக்கையோடு செயல்படு. உன்னால் முடியும். திரும்பவும் சொல்கிறேன், உன்னால் மட்டுமே முடியும். உன்னால் முடியாதது என்பது நீ முயற்சி செய்யாதது மட்டுமே. அதனால் முயற்சி செய்து கொண்டே இரு. உன்னால் முடியும் வரை அல்ல, உன் லட்சியத்தை தொடும் வரை. நல்லதையே நினைக்கும் உனக்கு நல்லது நடக்கும். ஆம் செல்லமே, நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாய்ராம்.